ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் எவ்ரிபடி டு என்ன பாட்டு பாட. தமிழ் ஃபிலிம் மியூசிக் இஸ் ஆன் யுவர் ஃபேவரட் தமிழ் நாஸ்டால்ஜியா சேனல். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தபடி இது என்ன பாட்டு பாட நிகழ்ச்சியோட 200வது எபிசோட். திஸ் இஸ் ஆக்சுவலி சீசன் 6 எபிசோட் 11. அண்ட் இப்போ 5 வருடமா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு 200வது எபிசோட் ஒரு பெரிய மைல் ஸ்டோன்ல காலடி எடுத்து வைக்கிறோம். இதுக்கு முக்கியமான காரணம் தமிழ் சினிமா பாடல்கள் அண்ட் ரசிகர்கள் ஆகிய நீங்க தான். இன்னைக்கு கொண்டாட்டம் ரொம்பவே ஸ்பெஷலா இருக்க போகுது. ஏன்னா நம்மளோட இந்த டபுள் செஞ்சுரி எபிசோட கொண்டாடுறதுக்கு நம்மளோட ஒரு ஆல்ரவுண்டர் ஜாயின் பண்றாருங்க. தமிழ் சினிமால ஒரு அஷ்டாவதானின்னு சொல்லலாம் இவரை. டைரக்டர், மியூசிக் டைரக்டர், பாடலாசிரியர், எழுத்தாளர், நடிகர், பாடகர்னு இவர் செய்யாத வேலையே கிடையாது. ஸோ இவர் தான் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியோட ஒரு என்டர்டைன்மெண்ட் மாஸ்டர் மைண்ட்னு கூட இவர் சொல்லலாம். வேற யாரும் இல்லை, நான் சொல்றது திரு கங்கை அமரன் அவர்களை பத்தி தான். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். பார்த்த ஞாபகம் இருக்குதா, பழைய ஞாபகம் மறக்குதா? எப்படி இருக்கீங்க? எல்லாம் சௌக்கியம் சார், ரொம்ப தேங்க்ஸ். நீங்களும் ராஜா சாரும் இல்லாத எங்களுடைய பால்ய காலத்துல நாங்க நினைச்சே பார்க்க முடியாது. உங்களுடைய பாடல்கள், உங்களுடைய தயவுல தான் எல்லாருடைய லைஃப் ரொம்ப ஸ்வீட்டா இருந்திருக்குன்னே நான் சொல்லுவேன். எங்க காலத்துல இதே வார்த்தையை MS சுசலான்ட்டு கண்ணதாசன்ட்டு நாங்க சொல்லிருக்கோம். நீங்க எல்லாமே எங்களுக்கு இல்லைன்னா, ஐயோ எங்களுக்கு ஏதுனா பொழப்பு, உங்க பாட்டை வாசிச்சதுன்னா கேட்டுதெல்லாம் மயங்குறோம் அப்படின்னு கண்ணதாசன்ட்டையும் MSV அண்ணன்ட்டு பேசினது ஞாபகம் வருது. நீங்க சொன்னது அதேதான் ரிப்பீட் ஆகுது எங்களுக்கு. பாருங்க, உங்களுடைய பாடல்கள் தான் சார் கொண்டாட போறோம். 3 பேர் நம்மளோட இணையறாங்க சார் இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல. திரு கிரி, திரு கார்த்திக் மற்றும் திருமதி சசி. இந்த கேள்விகள் மொத்தம் 6 கேட்டகரியில நான் பிரிச்சிருக்கேன். அது என்னங்க பார்க்கலாம். அமர கீதம், அதாவது உங்களுடைய இசையில வந்த பாடல்கள் இந்த கேட்டகரியில இருக்கும். அமர குரல், இது உங்களுடைய குரல்ல நீங்க பாடிய பாடல்கள். அமர காவியம் நீங்க இயக்கிய படங்கள்ல இருந்து பாடல்கள். ஆஹா, சூப்பர் 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 சூப்பர். அமர தாபம், இது நீங்க எழுதிய பாடல்கள், தாப உணர்ச்சி வெளிப்படுற மாதிரியான பாடல்கள். வெரி குட் வெரி குட் வெரி குட். அமர தத்துவம் நீங்க எழுதிய தத்துவ பாடல்கள். ஐயோ, ஜோதி இஸ் பெஸ்ட் ஆஃப் கங்கை அமரன்ஜி. உங்களுடைய எல்லா இதுல முன்னாடி பார்த்த எல்லாமே கலந்து இருக்கும் இந்த கேட்டகரியில. முதல் கேள்வி கிரி அவர்களுக்கு. கிரி, உங்க கேள்வி நீங்க எடுக்கலாம். அமரகீதம் 100ல இருந்து ஆரம்பிக்கிறேன். இது மிஸ்ஸிங் லெட்டர். சோ பாடல் வரிகள் அதுல கச்சட தப்பற நான் எடுத்திருக்கேன். பாட்டு முதல் வரி இருக்கும், ஆனா அதுல வல்லின எழுத்துக்கள் இருக்காது. அதை நீங்க ஃபில் பண்ணி பாடலை கண்டுபிடிக்கணும். உங்களுக்கான பாடல். அப்புறம் அடுத்த லைன் சொல்லுங்க. நிக்க வச்சு அதுதான் அந்த பாடல். நீதான சந்தான தொண்டக்குழி தண்ணி வச்சு போனது. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். எப்படி சார் உங்களுடைய எல்லா பாடல் வரிகள் இவ்வளவு நினைவுல வச்சிருக்கீங்க? தெரியலமா, அது ஏதோ மடத்தனமா போச்சு. பாதாள பேரவை கேட்டாலும் பாடுவோமா, நான் நிச்சயமா கேட்டாலும் பாடுவோமா, தாய்க்கு பிறந்தாரம் கேட்டாலும் பாடுவோமா, அலிபாபா 42 கேட்டாலும் பாடுவோமா. எங்க பாட்டு மட்டும் இல்ல, எல்லாமே எனக்கு பிடிச்ச பாட்டெல்லாம் மனப்பாடமா இருக்கும் சார். இது நாளெல்லாம் பௌர்ணமி படத்துல 84ல வந்தது. உங்க இசையில வைரமுத்து அவர்கள் இதுக்கு வரி எழுதியிருந்தாரு. ஏ ஸ்டார்ஸ் அண்ட் சித்ராமா 2 பேரும் பாடி இருந்தாங்க. சோ நம்ம கிரிக்கு நல்ல பிகினிங். கச்சேரியில இந்த பாட்டை மறக்காம பாடுவார். அமர தாபம் 300. வீடியோ பசில். இந்த பாடல், இந்த காட்சியில சேர்த்து போட்டு நீங்க உங்களுக்கு என்ன பாடல் ஞாபகம் வருது? இது அவர் சார் எழுதிய பாடல். சோ இது எந்த பாடலை நினைவு ஊட்டுகிறது உங்களுக்கு? விளக்கு வச்ச நேரத்துல மாமா வந்தான். இல்லையா, மாமனே வரலையே இதுல. எங்க இருக்கு? ஒரு கிராமம் தூங்கிட்டு இருக்காங்க, ஒரு பெண்ணு தனியா உட்கார்ந்துட்டு இருக்கா. இதுதான் காட்சி. இதுல இருந்து இது என்ன பாடலா இருக்க முடியும் நினைச்சு பாருங்க. மீதி எல்லாரும் படுத்துட்டாங்க, எல்லாம் தூங்கிட்டாங்க. இந்த பொண்ணு மாத்திரம் உட்கார்ந்து இருக்கு. ஒரு கிராமம்.
இதுதான் சார் கண்டுபிடிச்சிட்டாரு. ம். சரி, இல்ல உங்களுக்கு நேரம் ஆயிடுத்து கார்த்திக். ஐம் கோனா ஹேவ் டு பாஸ் இட். சசி உங்களுக்கு தெரியுமா? வணக்கம் சார். வணக்கம்மா. பாருங்க சீன் பாத்தீங்கல்ல, சொல்லுங்க, கண்டுபிடிச்சு சொல்லுங்க. என்ன பாட்டு இது? கொஞ்சம் சிரமம் தான் அவங்க பாக்குறது. இல்ல, ஓகே. கிரி உங்களுக்கு தெரியுமா? இது எம்எஸ்வியும் சேர்ந்து போட்டு இல்லையா? ஆமாம், ஆமாம். ஒரு சனம் தூங்கிடுச்சு, ஊத காத்தும் அடிச்சிடுச்சு. எஸ். ஆ, அதுதான், ஒரு அதுதான். சனம் தூங்கிடுச்சு, ஊத காத்தும் அடிச்சிருச்சு, பாவிமானம் தூங்கலையே, அது புரியலையே. எஸ். ஆஹா. அதுதான் ஊர்ல எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. அந்த ஒரே ஒரு பொண்ணு மாத்திரம் முழிச்சிட்டு இருக்குங்கிறது அந்த காட்சி. அதுல இருந்து இந்த பாட்டுல ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் சொல்றேன் உங்களுக்கு. சொல்லுங்க சார். அதாவது ஒரு பல்லவி எழுதுனா அந்த டைரக்டர் வந்து ஆல்டர்னேட்டிவ் பல்லவி கேட்பாரு. ஆல்டர்னேட்டிவ் வேற ஏதாவது பல்லவி சொல்லுங்களேன் அப்படி சொல்லி கேட்பாரு. ஆர் சுந்தரராஜ் அப்படிதான் கேட்டார். கேட்ட உடனே நான் என்ன பண்ணேன், சரி ஒத்தையிலே அத்த மக, ஒன்ன நினைச்சு ரசிச்ச மக, கண்ணு ரெண்டு மூடலையே, கால நேரம் கூடலையேன்னு ஒரு பல்லவி எழுதுனா. அப்புறமேல ஒன்னை எண்ணி பொட்டு வச்சேன், ஓலப்பாய போட்டு வச்சேன், இஷ்டப்பட்ட ஆசை மச்சான், என்ன ஏங்க வச்சான்னு போட்டாச்சு. ஆனா அது எம்எஸ்சியும் அண்ணனும் செலக்ட் பண்ணது ஊர் சனம் தூங்கிச்சுன்னு ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொன்னோன்னே, இல்லைங்க எனக்கு அந்த 2 பல்லவி கூட பிடிச்சிருக்கு, அது சேர்க்க முடிஞ்சா சேர்த்துருக்கேன் ஒன்னதான் சரண எண்ட்ல அந்த பல்லவி பாட்டு ஊர் சனத்துக்கு வருவாங்க. ஓ, அது so மாதிரி நடந்த ஒரு பல்லவி அருமையான விஷயம். பாடிட்டீங்க நீங்க. ஆமாமாமா. பல்லவி சரண எண்ட்ல வரும். ஓகே. நானா மாறக்கூடாதா, நாளும் தவம் இருந்து நானும் கேட்ட வரம், உன்னை எண்ணி நானே உள்ளம் வாடி போனே, கன்னி பொண்ணுதானே ஏ மாமனே, உன்னை எண்ணி பொட்டு வச்சேன். ஓ அதேதான், ஒரு சனம் ஓகே, அதே தூங்கிடுச்சு. அது tune. போட்ட ஆல்டர்னேட்டிவ் பல்லவிலாம் அந்த பாட்டுல போட்டாங்க. நல்லா இருக்குன்னு ஓகே. சொல்லி. அது ஒரு புதிய சம்பவம் அதுல. யாருக்கும் தெரியாத சம்பவம் சொன்னீங்க. சூப்பர் சார். இது வந்து மெல்ல திறந்தது கதவு. எம்எஸ்வி ஐயாவும் ராஜா சார் இணைந்து போட்ட படம் இது. ஜானகி அம்மா அருமையா பாடியிருந்தாங்க. இன்னி வரைக்கும் யாராலுமே மறக்க முடியாத ஒரு பாடல். அண்ட் உங்களுடைய லிரிக்ஸ் தான் இதுல வந்து பெரிய ஹைலைட்னு சொல்லணும். இது ஆஹா 300 பாயிண்ட் சூப்பர். வந்து கார்த்திக்கு போக வேண்டியது. ஆனா அதை வந்து கிரி தூக்கிட்டாரு. அமரக்குரல் 300. இஸ் அவர் மியூசிக் மைஸ்ட்ரோ கேள்வி. கங்க்ராச்சுலேஷன்ஸ், எடுத்த உடனே இதை கண்டுபிடிச்சிட்டீங்க நீங்க. சோ இந்த கேள்விக்கு மாத்திரம் 3 க்ளூஸ் கொடுப்பேன். சார் குரல்ல வந்த பாடல். இதுல ஒரு முதல் க்ளூல நீங்க ஆன்சர் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு 600 பாயிண்ட்ஸ். ரெண்டாவது க்ளூக்கு அப்புறம் சொன்னீங்கன்னா 500 பாயிண்ட்ஸ். மூணாவது க்ளூக்கு அப்புறம் சொன்னீங்கன்னா 300 பாயிண்ட்ஸ். அதான் நான் பாஸ் பண்ண முடியும். உங்க முதல் க்ளூ பார்க்கலாம். இதுல நடித்தது யாரு, பாடியது யாரு, இதெல்லாம் சொல்றேன் நானு. சோ இது வந்து சார் பாடியிருக்காரு, கூட வந்து ஜானகி அம்மா பாடியிருந்தாங்க. நடித்தது வந்து பிரபு மற்றும் சிலுக்கு ஸ்மிதா. இது எந்த பாடல்? பிரபு சில்க் சுமிதா. இது உங்களோட முதல் க்ளூ. இதுல தெரியலன்னா நான் ரெண்டாவது க்ளூ தரேன். ரெண்டாவது க்ளூ போலாமா? ரெண்டாவது க்ளூ கொடுத்துறேன். ரெண்டாவது க்ளூ வந்து இந்த பாடல் காட்சி அதை ஜிப்ளி இமேஜா நான் மாத்திருக்கேன். ஏ பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ அஃப்கோர்ஸ் நான் பிரபு அண்ட் சிலுக் ஸ்மிதான்னு சொல்லிட்டேன். பட் அவங்க போட்டிருக்க உடையெல்லாம் பாருங்க. இந்த மாதிரி ஒரு செட்டப்ல வர பாடல் அது. மனசுலயே இருக்கு, வரமாட்டேங்குது. சரி, உங்களுக்கான மூன்றாவது க்ளூவும் தந்துடலாமா? மூன்றாவது க்ளூ வந்து ஒரு ஆடியோ க்ளூ. ஈரத்தோட வச்ச நாத்து பூத்து நின்னு பாரமாச்சு ஆச்சு ஏதேதோ ஆச்சு. என்ன பாடல்? ஃபர்ஸ்ட் லைன் வரமாட்டேங்குது. இல்ல, ஓகே, உங்களுக்கு ஞாபகம் வரல. நான் ஐம் பாசிங் இட் டு திருப்பி மறுபடி கிரிக்கே போகுது. கிரி உங்களுக்கு தெரியுமா? நான் கன்ஃபியூஸ் ஆகிறேன். காளிதாசன் கண்ணதாசன். இல்ல இல்ல இல்ல, அது வந்து அந்த ஜெயச்சந்திரன் ட்ரெஸ்ஸ பாடல். பார்த்து சொல்றாரு அந்த பாட்டு. இல்ல, அதுல எங்க சார் இந்த ட்ரெஸ் வரும்? கார்த்திக் உங்களுக்கு தெரியுமா? தெரியல. இல்ல சார், யாருக்குமே தெரியல சார். இந்த பாட்டு அவ்வளவு ரேர் பாட்டா? ஆமாமா, இது அதே போல கேட்கல. ஆமா, கேட்கல. நீங்க சொல்லுங்க, நீங்க பாடி காட்டுங்க. இது வந்து வெள்ளை ரோஜா படத்துல வந்தது. வாடி என் பொண்டாட்டி பொண்டாட்டி நீதான். நீதானே. வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். அது அது நல்ல ஹை பிச் சார். உங்களுக்கு அந்த பிச்சும் நீங்க ஆமா. பாடுறது ரொம்ப நல்லா அண்ணன் இருக்கும். இஷ்டமா கொடுப்பாரு எனக்கு. மேல பாடுறது பாடும்,
அண்ணனு அண்ணே அண்ணே கூட பாடுவோம். அந்த மாதிரி நம்மளுக்கு நல்லா வேலை ஆகுவார் அண்ணா. சோ அது வந்து வெள்ளை ரோஜா படத்துல அப்கோர்ஸ் மீதி பாட்டெல்லாம் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். இது கொஞ்சம் மறந்துடுறாங்க. இது ஐ திங்க் ஆமாமா. கிளைமேக்ஸ் இல்ல ஏதோ வில்லன் கூடாரத்துல மாறு வேஷத்துல ஆடுற பாடல் நினைக்கிறேன் இது. இந்த வெள்ளை ரோஜா படத்துல ஒரு நியூஸ் இருக்கு கேட்டுங்க. அண்ணா வந்து சொல்லுங்க. அந்த படத்தை ரீ ரெக்கார்டிங் டைம்ல வந்து ஃபாரின் போறாங்க, ஜெர்மன் போறாங்க, இந்த சிம்பனி ஆட்களை பாக்குறதுக்காக போறாங்க. அப்போ தம்பியை வச்சு பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு தீவெல்லாம் கொடுத்துட்டு அவன் கரெக்ட் பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லி வெள்ளை ரோஜாவை என்ன ரீ ரெக்கார்டிங் பண்ண சொல்லிட்டு போனாரு. அந்த படத்துக்கு ரீ ரெக்கார்டிங் பண்ணது நான் தான். ஓ அது ரொம்ப த்ரில்லர் படமாச்சே, கொலை கிலை அப்படின்னு ஆமாமா. பயங்கரமா இருக்கும். அது நிறைய வேலை வாங்கியிருக்கோம். ஆமா, அதை நான் பண்ண மாட்டேனா? என்னது இது? அது த்ரில்லர் உங்கள்ட்ட எப்படி கொடுத்தாரு? அது த்ரில்லர் படத்தை எப்படி உங்கள்ட்ட கொடுத்தாரு? அதெல்லாம் கத்துக்க வேண்டிய சமாச்சாரம்ல. அது கத்துக்கடான்ற மாதிரி தான் போவாரு. அதே பெரிய விஷயமா, பெரிய விஷயம். சார் இப்போ எனக்கு ஒரு கேள்வி. இப்போ ஒரு படத்துல 5 பாட்டு 6 பாட்டு இருக்குன்னா ஒரு பாட்டுக்கு ஒரு பாடலாசிரியரை எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க? இப்போ வந்து பாட்டுக்கு குரல் தேர்வு வந்து ஓகே, அந்த எமோஷன் யார் நல்லா பாடுவாங்க அப்படி எல்லாம். பாடலாசிரியர் எப்படி தேர்வு பண்றாங்க? டைரக்டர் வந்து சொல்லுவார் சில நேரத்துல, சார் இது அமர் சார் எழுதுனா நல்லா இருக்கும் அப்படிவாங்க. சில பேர் வாலி கொடுக்கலாமா ஒரு பாட்டு என்னன்னா அப்படித்தான் போமே தவிர, அண்ணன் சில பேர் முடிவு பண்ணுவாங்க படம் சார் நீங்களும் தம்பி சேர்ந்து பண்றக்கூடிய படம் சார், அவர் தான் ஃபுல்லா எழுதுறோம் அப்படின்றவாங்க. அதுல அப்படி விட்டுருவாரு படத்துல. அந்த மாதிரிதான் போகுமே தவிர, சில நேரத்துல அண்ணன் சொல்லுவார் இல்ல இது புலமைப்புத்தனம் எழுதுனா நல்லா இருக்கும். ராத்திரியில் பூத்திருக்கும் தேவதை தான் பெண்ணும் அப்படி வந்துடும். அவர் நல்ல கவி, அற்புதமா இருக்கு. அப்படிதான் போகும். அண்ணன் சில நேரத்துல சொல்லுவாங்க, ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர் இல்ல எனக்கு அவர் அண்ணா எழுதுனா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு வருவாங்க. அந்த மாதிரிதான் கிடைக்கும் எல்லாருக்கும். வாய்ஸாரும் பல பேர் கவிஞருக்கும் ஏதாவது ஒரு முத்திரை அந்த மாதிரி இருக்கா? ஓகே இவர் வந்து இந்த மாதிரி பாடல்கள் எழுதுவாரு அந்த மாதிரி இலக்கியத்தரமான வார்த்தைகள் தான் நீங்க வந்து புலமைப்புத்தன் தான் போடும். ஆனா வந்து பாலிஷா எழுதுவார். ராத்திரியில் பூத்திருக்க பாட்டா கேளுங்களேன், பாலிஷான லவ் சாங் ஒரு நல்ல உள்ள அர்த்தம் வச்சு எழுதக்கூடியது. வாலிசார கொஞ்சம் ஓப்பனா இருக்கும், ஓப்பனா இருக்கும் கொஞ்சம். நான் கூட கொஞ்சம் ஓப்பனா தெரிற மாதிரி இருக்கும், ஆனா ஓப்பனா இருக்காது. அந்த மாதிரி நீங்க தப்பா எடுத்துக்கங்கிற மாதிரி பாட்டு எழுதிடுவேன். ஆனா தப்பா எடுத்துக்க முடியாது. என்ன கேட்பாங்க, ஆத்தோர மாதிரி எப்படி எழுதுனீங்க? அது ஒரு பக்தி பாட்டியா டோட்டலா அந்த பாட்டு அப்படின்னு சொல்லி. சூப்பர் சார். எஸ் எஸ். இதுக்கு யாருக்கும் பாயிண்ட்ஸ் இல்ல, யாருமே சொல்லல இந்த பாட்டை. ஆபீஸ் எனக்கு பெங்களூர், வீடு ஃபேமிலி எனக்கு சென்னை. ஒய்ஃப் வந்து சைலஜா, அவங்க ஹோம் மேக்கர். பையன் வந்து அகில், அவன் +2 படிக்கிறான் இந்த வருஷம். ஸோ சென்னைக்கும் பெங்களூருக்கும் நடுவில் போயிட்டு வந்துட்டு இருக்கிற மாதிரி வேலை. இசையில் நிறைய ஆர்வம் உண்டு, கொஞ்சம் பாடவும் செய்வேன். குடும்பமலை காற்றில் வரும் பாட்டு கரகாட்டக்காரன் பாட்டுல. ஸோ ஒரு எவ்வளவு கனமான விஷயமா இருந்தாலும் வந்து எப்படி வந்து அதை வந்து ஒரு எளிமையான வார்த்தைகள்ல ஒரு கலோக்கியலான்னு சொல்றதை விட இந்த பாட்டு மட்டும் இல்லை, இந்த பாட்டு ஒரு பிரைம் உதாரணமா நான் சொல்றேன். எப்படி வந்து அவ்வளவு எளிமையா உங்களால வார்த்தைகளில் கடத்தி எங்களோட ஹார்ட்டுக்கு கொண்டு சேர்க்க முடிஞ்சது? நான் வந்து கதை என்னதுதான், அந்த சிச்சுவேஷன் என்னதுதான், அதுக்கான டைலாக் என்னதுதான், அதுல எழுதுற பாட்டு எல்லாமே என்னோட பாட்டு தான். அப்ப அந்த கதைக்கு இந்த இடத்துல இந்த கருத்துக்கள் வரணும் சொல்லி டைரக்டருக்கு முடிவு பண்ணுவார் இல்லையா? டைரக்டர் எங்களுக்கு சொல்லும்போது சொல்லுவார், சார் அவங்க கிட்ட தனியா இருக்காங்க சார் அப்படின்னு சொல்லி சிச்சுவேஷன் சொல்லி அவங்க பாடுற மாதிரி கொடுங்க அப்படிம்பாங்க. இது நானே கதை எழுதுறதுனால என்ன பாட்டு வேணும், என்ன வரி வேணுங்கிற அண்ணன் திருத்தமே சொல்ல மாட்டார். உனக்கு அதானே எழுதுறேன் எழுதிக்கோ அப்படின்னு பாரு. மாங்கோயில பொங்கல்லாம் அப்படிதான் வந்துச்சு. நான் இந்த பாட்டுல ஒரு நியூஸ் சொல்லணும்னா, நான் 3வது தரமா அந்த பாட்டை வந்து வைக்கணும்னு சொல்லி நினைச்சேன். அதாவது பேத்தா சாங் மாதிரி. மாங்குயிலே அவ வண்டியில போயிட்டு இருக்கான், இவன் பின்னால வண்டியில வந்திருக்க. பூங்குயிலே சேதி ஒண்ணு கேளு ஒன்ன மாலையிட பேத்தாசா வைக்கணும்னா அப்படிதான் டிசைட் பண்ணி உட்காரலாம் கம்போசிங்ல. அப்புறம் அந்த மாங்குயில வாசிச்சு பார்த்தாரு, இல்லடா இது வேணாட்டா, இது வேற டியூன் போடலான்னு அதே இடத்துல வந்து சொன்னது. அதுக்குதான் குடகுமலை காற்று. ஏன்னா வந்து வண்டிகள் போகுது அப்படிங்கறதெல்லாம் ஒரு சிச்சுவேஷன் இருக்கு இல்லைங்களா? அது மாதிரி அதுல எனக்கு பிடிச்சமான வரிகள் என்னன்னு சொன்னா, மறந்தால் தானே நினைக்கணுமா, நினைவே நீதானே நீதானே, மனசும் இணைஞ்சது மாமா, நினைச்சு தவிச்சேனே நான் தானே, உன்னை எண்ணி நான் தான் ஒரு ஊர்கோலம் போனேன்,
தன்னந்தனியாக நிற்கும் ஸ்டேர் போலானே. ஊரில் என்ன சொன்னா என்ன, ஒன்னாக நின்னா என்ன, உன் பேரை பாடி நிப்பேன் மாமா. தூங்காத கண்ணு ரெண்டு துடிச்சாளே ஒண்ணு ஒண்ணு வா மாமா குடகு மலைன்னு வந்தது. அப்ப அந்த பாட்டோட இந்த சிச்சுவேஷன் இந்த வார்த்தை வரணுங்கிற டைரக்டர் மைண்ட்லயும் அந்த கதாசிரியரான எனக்கு மைண்ட்லயும் வந்ததுனால இந்த பாட்டுல வந்து அப்படி கருத்து வந்து சேர்ந்தது. நான் அமரஜோதி 200 எடுக்கிறேன். ஓகே. இது வந்து முதல் வரி என்ன? சோ பாடல் வரி நானு நடுவுல இருந்து சரண வரிகளை கொடுக்கறேன். நீங்க வந்து முதல் வரிய கண்டுபிடிக்கணும். மாலை நேர காற்றே மகிழ்ந்தாடும் தென்னங்கீற்றே, மாலை சூடினாலும் என ஆளும் தெய்வம் நீயே. இது என்ன பாடல்? நல்ல தெரிஞ்ச பாட்டு. இல்ல நேரம் நல்ல ஆயிடுச்சு. தெரிஞ்ச பாட்டு. கார்த்திக் உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க. கார்த்திக் தெரியல. சசி உங்களுக்கு தெரியுமா? மாலை நேர காற்றே மகிழ்ந்தாடும் தென்னங்கீற்றே, நேரில் நின்ற நேரமே என் உள்ளம் என்று வாடி போனதே, ஒரு ராகம் பாடலோடு காதில் கேட்டதோ, மனதோடு ஊஞ்சலாடுதோ. எஸ் 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 அதுதான் அந்த சூப்பர் பாடல். சூப்பர் 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 சூப்பர். ரொம்ப நன்றி. சந்தோஷம். எனக்கு பிடிச்சமான பாட்டு ஜெயஸ்தாஸுக்கும் பிடிச்சமான பாட்டு இதுவா? ஓகே. ஆமா ரொம்ப அழகான ஆமா பாடல் சார். ஆனந்த ராகம் படத்துல வந்தது 81ல. ஆமா ஜானகி அம்மா ஜெயஸ்தாஸும் பாடி இருந்தாங்க. அழகான வரிகள் கூட. சசி ஆ, உங்களுக்கு சூப்பர். வந்து 200 பாயிண்ட்ஸ். ஹலோ, ஐ எம் கார்த்திக். ஐ எம் ஃப்ரம் சென்னை. நான் ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். எனக்கு வந்து இளையராஜா சாங்ஸ் ரொம்ப பிடிக்கும். அதில் வந்து கங்கை அமரன் அவர்கள் எழுதின லிரிக்ஸ் வந்துட்டு இப்போ தான் நிறையா தேடிட்டு இருக்கேன். ஏன்னா நிறையா இன்டர்நெட்டில் நிறைய இடத்துல வந்து லிரிக்ஸ்க்கு முக்கியத்துவம் இல்லாதனால லிரிசிஸ்டோட நேம்ஸ் தெரியல. இப்போ கூட இந்த விக்கிபீடியாவில் ஒரு சார் உங்களுக்கு தான் ஒரு ரிக்வெஸ்ட். விக்கிபீடியாவில் வந்துட்டு உங்களுடைய சாங்ஸோடைய லிஸ்ட்டில் நீங்கள் பாடின பாட்டு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, லிரிக்ஸும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அது நீங்கள் ஒரு ஆள் வச்சு அப்டேட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். ஓகேம்மா ஓகே ஓகே வச்சிடறேம்மா வச்சிடறேன். தேங்க்யூ தேங்க்யூ சார். சோ கார்த்திக் தேங்க்ஸ். நல்ல ஐடியா கொடுத்தீங்க. ஹலோ அடுத்து உங்க கேள்வியை நீங்க எடுக்கலாம். மியூசிக் அமரகீதம் 200. பாட்டுக்கு பாட்டு எடுத்து சோ பாடல் வரிகளுக்கான மாற்று வரிகள் விடுகதை மாதிரி உங்களுக்கு வரும். பொறக்குது நல்ல நேரம், படிச்சவ ஊருக்கு வரும் நேரம், பெருமையில் பாடுறான் பாட்டு அண்ணன் தன் கவலைகளை மறந்து. என் தங்கச்சி படிச்சவ பாட்டு நல்ல காலம் பிறக்குது. எஸ் எஸ் அடுத்த லைன் சொல்லுங்க. சரி பரவாயில்ல கொடுத்துடுறேன். அது நீங்க இது வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டீங்க. நல்ல காலம் பிறந்துருச்சு, என்னோட கஷ்டம் எல்லாம் மறந்துருச்சு, என் தங்கச்சி வந்துட்டா பஸ் மேல ஏறி இந்த அண்ணன் தான் பாடுற ராகங்களை வாரி. ஐயோ நல்ல பாட்டு. பி வாசு இன்ட்ரோடியூஸ் ஆன முதல் படம், அதுக்கு நான் தான் மியூசிக். எனக்கு 100வது படம் அந்த படம், என்னோட 100வது படம் மியூசிக்ல. 100வது மியூசிக் போட்டதா? மியூசிக் படம். ஆமா 100 படம் நீங்க இதுக்கு முன்னாடி போட்டிருக்கீங்க. ஆனா அந்த விக்கிபீடியால எல்லாம் பார்த்தா லிஸ்ட்ல 10 20 படம் கூட இல்ல சார். இல்ல வெளிவராதெல்லாம் இருக்குமா, சிலதெல்லாம் வந்து ரிலீஸ் ஆகி ஓடாம அந்த பேரே இல்லாம போயிருக்கு நிறைய படம். ஏன்னா நான் பண்றதெல்லாம் பட்ஜெட் படங்கள், அதாவது ரொம்ப லோ பட்ஜெட். அதுக்கு தான் என்கிட்ட வருவாங்க. அண்ணன்ட்ட போனா நிறைய கொடுக்கணுமேட்டு தான் அவர் தம்பியை வச்சு பண்ணலாம், அவர் டியூன்ல அவர் எடுத்து கொடுத்துருவாருன்ற ஒரு நம்பிக்கையில போடுவாங்க. அப்படி கத்துக்கிட்டேம்மா நான். நிஜமாவே மியூசிக் பண்றதுல எனக்கு ஆசை கிடையாது, பாட்டு எழுது தான் ஆசை. ஆனா மியூசிக் வந்தோடனே எதுக்கு வர்ற வேலையை விடணும்னு சொல்லிட்டு அதுல போயிட்டு இருக்கு, அவ்வளவுதான். சோ இந்த பாட்டு நீங்களே எழுதுவீங்க? உங்க படத்துல எல்லாம் நீங்க மியூசிக் போட்டா நீங்களே எழுதுவீங்களா இல்ல மத்த கவிஞர்கள்? இல்லம்மா அப்படியெல்லாம் இல்லம்மா, மத்தவங்களுக்கு கொடுப்பேன். மத்தவங்களுக்கு சில பேர் பாட்டு மியூசிக் நீங்களே பண்றீங்க சார்பாங்க. சரிட்டு அப்படிப்பட்ட படங்களுக்கு நான் தான் எழுதிடுவேன். ஓகே ஓகே. நிலவுக்குள் நில ஒன்று மலருக்குள் மலர் என்று வந்ததே அப்படின்லாம் அவங்க கேட்பாங்க. கேட்டோடனே சரிட்டு 2-3 பாட்டு நான் எழுதுறது. அப்புறம் இன்னும் ஜிக்கியம்மா ஒண்ணு பாடினாங்க ஒரு பாட்டு, நல்ல பாட்டு. அது கூட பாட்டுக்கு ஒரு தலைவன் நம்ம. அந்த மாதிரி நல்ல அனுபவங்கள்லாம் உண்டுமா, நிறைய அனுபவங்கள் உண்டு. ஐயோ
அவங்க எல்லாம் கனவுல பார்த்தவங்க. ஜிகேமா, ஏஎம் ராஜாலாம். அவங்க கச்சேரிக்கு கிட்டார் வாசிச்சவங்க நான் தான். அவங்க கச்சேரி போனாங்கன்னா என்ன அவருக்கு ஏஎம் ராஜா கார்ல தான் என்ன வந்து கூட்டு போவாங்க. நான் கிட்டார்லாம் எடுத்துட்டு அவங்க பின்னால உட்காந்துட்டு போவேன். மத்தவங்கலாம் வேற பஸ்ல போவாங்க. என்ன அவ்வளவு தூரம் செல்வாக்கா கூட்டு போய் இது பண்ணாரு. அதெல்லாம் மறக்க முடியாது. அவங்க 2 பேரும் பாடிட்டு இருப்பாங்க. பின்னால உட்காந்து கிட்டார் வாசிக்கிறது. மையக்கும் மாலை பொழுதே நீ போ போ இனிக்கும் இன்ப இரவே நீ வா. மயங்கிடணுமா ஒவ்வொரு பாட்டுமே அவ்வளவு தூரம் பிரமாதம் போடும். சந்தோஷமா. ஓகே. இது கார்த்திக் கரெக்டா சொல்லிட்டாரு. இந்த பாடல் அவர் அக்கவுண்ட் ஓபன் பண்றாரு. 200 பாயிண்ட்ஸ் அவருக்கு. ஐயப்பராஜ் கோயம்புத்தூர்ல இருக்கேன் இப்ப. ஆனா நான் பிறந்தது போடி நாயக்கனூர். தேவாரம் ரோட்டு வழி தேனி செல்ல திடீர்னு போற சவுண்ட் கட்டாது. வழி போடி வழி போற முன்னா ரோடு ரொம்ப மோசமடான்னு நீங்க எழுதின பாட்டுல இருந்து வந்த போடி நாயக்கனூர்ல இருந்து வந்தவ. சின்ன வயசுல இருந்தே இளையராஜா சார் பாட்டுகளையும் கங்கையமரன் சார் இசையையும் கேட்டு வளர்ந்தவங்க நாங்க. அமர கீதம் 300 என்ன அவங்க பேசுறது கேட்கல. அமர கீதம் கலக்கல் பாட்டுங்க. சோ உங்களுக்கு வந்து 2 பாடல்கள் கலந்து கேட்கும். நீங்க அதுல இருந்து பாடலை கண்டுபிடிக்கணும். சோ உங்களுக்கான பாடல் இதோ. ஒரு ராத்திரி ஒரு காதலி விளையாடத்தான் போதுமா பாடுவது உன்னை பார்த்தாடும் நெஞ்சம் மனம் ஒரு வண்டினம் ஓடும் நீரானதே எண்ணமே என் வானம் தன்னில் 100 வெண்ணிலா தினம் தேடி தேடி பாடும் ஏழை மனம். தெரிஞ்சுதா? 2 பாடல்கள் ஒரு ஒரு ராத்திரி ஒரு காதலி விளையாடத்தான் போதுமா வந்தனம். எனக்கு அது தெரியும். தெரியல உங்களுக்கு தெரியல. ஓகே பாஸ் பண்றேன். ஐ அம் பாசிங் இட் டு கிரி. கிரி உங்களுக்கு அது இன்னொரு பாடல் தெரியுமா? ஒரு பாட்டு சொல்லிட்டாங்க. இன்னொரு பாடல் உங்களுக்கு தெரியுமா? இல்ல பாஸ். இல்ல கார்த்திக் உங்களுக்கு தெரியுமா அது இன்னொரு பாடல் எதுன்னு? ஏதோ ஒரு எஸ் ஜானகி பாட்டு நினைக்கிறேன். சார் அந்த இன்னொரு பாடல் எதுன்னு நீங்க சொல்றீங்களா சார்? ஒரு ராத்திரி ஒரு காதலி விளையாடத்தான் போவோமா. வந்தனம் என் வந்தனம் அது சொல்லிட்டாங்க. இன்னொரு பாடல் பாடுவது உன்னை பார்த்தாடும் நெஞ்சம் ஓடும் நீரானதே எண்ணமே. ஞாபகம் இல்லையோ கண்ணு. எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டுமா. இதுல ஒரு பெரிய பாராட்டு எனக்கு கிடைச்சுன்னா, நாங்கெல்லாம் மதிச்சு வணங்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி சுவாமி இருக்காரு, மலையாள மியூசிக். அவர்கிட்ட தான் எங்க பிள்ளைங்க எல்லாமே மியூசிக் கத்துக்கிறது. ஜெயசாஸ்திரம் பயந்து நடிக்கிட்டு தான் பாடுவார். ஒரு சங்கதி விட்டாலும் திட்டுவார். அவரு என்ன கூப்பிட்டு இங்க வா அப்படின்னாரு. அவர்கிட்ட நான் கிட்டார் வாசிச்சுட்டு இருக்கோம். வா அந்த ஞாபகம் இல்லையோன்னு ஒரு பாட்டு போட்டிருக்க, ரொம்ப நல்லா இருக்கு கண்ணா அப்படின்னாரு. உழுந்து நமஸ்காரம் பண்ண. ஐயா சந்தோஷம். ரொம்ப அழகான பாடு. அதே போல வாழ்வே மாயம்ல நீங்க அதை போட்டது, அதுவும் அந்த வந்தனம், அதுவும் அந்த படத்துல எல்லாமே அழகான பாடல்கள். ஞாபகம் இல்லையோ மலர்களே மலருங்கள் அதுலதான் சுசீலாமா பாட்டு பாடிருப்பாங்க. அவங்க காலர் டியூன் என்ன தெரியுங்களா சுசீலாமாக்கு இன்னைக்கு வரைக்கும்? சுட்டும் விழிச்சூடர் தான் கண்ணம்மா அந்த படத்துல வந்து நான் போட்ட பாட்டு. சூரிய சந்திரரோ அதான் அவங்க காலர் டியூனா இன்னும் வச்சிருக்காங்க. அம்மா இன்னும் வச்சிருக்காங்க. சூப்பர். பார்க்க போனோம். ஆமா சூப்பர். ஓகே இதுல வந்து சசி வந்து ஒரு பாடல் சொல்லியிருக்காங்க. சோ அவங்களுக்கு 100 பாயிண்ட்ஸ். ஞாபகம் இல்லையோ யாருக்கும் ஞாபகம் இல்லை நம்ம கண்டஸ்டன்ஸுக்கு. சோ இன்னைக்கு போய் எல்லாரும் கேட்டு பாருங்க. அழகான பாடல் அது. சாரோட இசையில வந்த படம் ரெண்டுமே. மலர்களே எழுத்து இசையே நான் தான் அந்த பாட்டு. அது வாழ்வே மாயம் வந்து அவர் வாலி எழுதியிருக்காரு. வாலி ஃபுல் சாங்கும் வாலி சார். இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தமிழ் நாஸ்டாலஜி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அழுத்துங்க. நீங்களும் இந்த கேம்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா tamilnostalgia.com/quiz அப்படிங்கிற வெப்சைட்ல போய் உங்களுடைய டீடைல்ஸை பதிவு பண்ணுங்க. நம்ம டீம்ல இணைஞ்சிருக்கிறவங்க ஒரு 2-3 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு ஆளுக்கு ஒரு கேள்வி கேட்கணுமா ஒருத்தர நான் கூப்பிடுறேன். சோ முதல்ல சுபா உங்களுடைய கேள்வி நீங்க கேட்கலாம். சுபா வந்து எனக்கு இந்த பாடல் கலெக்ஷன் இந்த டேட்டா ரிசர்ச்லாம் ஹெல்ப் பண்றாங்க ரொம்ப. ஓ வெரி குட். சந்தோஷம். வணக்கம் சார். சாரோட இசை லிரிக்ஸ் எல்லாத்துக்குமே நான் ரொம்ப ஃபேனு. அது எல்லாத்தையும் விட அவரோட குரல் ரொம்ப பிடிக்கும்.
பூஜைக்கு ஏத்த பூவிது எப்படி பாடினாரோ அதே மாதிரி இன்னைக்கு ஞாபகம் இல்லையோ பாடினது இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. உறவுகள் தொடர்கதை பாட்டு இருக்கு இல்லையா? அவள படித்தான்ல. அதுல வர அந்த இனி எல்லாம் சுகமே அப்படிங்கிற வரி எல்லாம் வந்து யாரெல்லாம் ரொம்ப மென்டலி டவுன் ஆகுறாங்களோ அவங்களோட மூளையே சரி பண்ணக்கூடிய அளவுக்கு ஊக்கம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு உள்ள வரி அது. அந்த அளவுக்கு தத்துவ வரிகள் எல்லாம் எழுதுறதுக்கு சாருக்கு இன்ஸ்பிரேஷனா இருந்தது யாரு, இல்ல என்ன விஷயம், இல்ல சொந்த வாழ்க்கை அனுபவங்கள்ல இருந்து அவருக்கு கிடைச்ச இதுவா? எப்படி உங்களுக்கு இல்லம்மா தத்துவம் இல்லம்மா அந்த சிச்சுவேஷன் கதை சொல்லும்போது அது வந்துடும். அந்த பொண்ணை இவன் அட்ஜஸ்ட் பண்ணி பேசணும். இது ஒருத்தர் லவ் பண்ணி விட்டுட்ட அது தொடரும், இல்லை ஒன்று முடிஞ்சா இன்னொன்று வந்து சேருன்னு சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணுறாங்கிற மாதிரி அப்படியும் வரணும், பாட்டு நல்லாவும் வரணுங்கிறதுக்காக அந்த பாட்டு போட்டது. உறவுகள் தொடர்கதை, உணர்வுகள் சிறுகதை, ஒரு கதை என்று முடியலாம், முடிவிலும் ஒன்று தொடரலாம், இனி எல்லாம் சுகமே. இப்போ நம்ம உறவுகள் எடுங்க, உறவுகள் சிறுகதை. அப்பா அப்பா அண்ணன் தம்பி எல்லாரும் சேர்ந்து இருந்தோமா, தனித்தனியாக பிரிஞ்சு போச்சா, இப்போ அது சிறுகதை ஆகி போச்சா. அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்க பார்க்குறாங்களே தவிர அண்ணன் தம்பிகள்லாம் கூடி என்னைக்காவது சேர்ந்துருக்குமா பார்த்தீங்கன்னா இருக்காது. உறவுகள் சிறுகதை ஆகி போச்சு, உணர்வுகள் பெருங்கதை ஆகி போச்சு. ஒரு கதை என்று முடியலாம். ஆமா அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஆனால் இனி எல்லாம் சுகமே. எல்லாரும் அவங்க தனித்தனி குடும்பத்தில் நல்லா தான் இருக்கும். ஏதாவது தீபாவளிக்கு போய் அம்மா அப்பாவை பார்த்ததுண்டு, அண்ணன் தம்பிகள்லாம் சேர்ந்து சாப்பிட்டதுண்டு, அப்படிதான் போயிட்டு இருக்கு. தேங்க்யூ சுபா. அமரகாவியம் 200. அமரகாவியம் 200 இது வந்து வேர்ட் கிளவுட். சோ பாடல் வரிகள் வந்து அப்படியே உங்களுக்கு பிச்சு போட்டு கோத்து போட்டு நீங்க கண்டுபிடிக்கணும். உங்களுக்கான வார்த்தைகள் சொற்கள் இதோ இருக்கு, இதெல்லாம் சேர்த்து போட்டீங்கன்னா பாட்டு கிடைக்கும். சார் இயக்கிய படத்துல இருந்து பாடல் இது. ராமராஜன் அவர்கள் நடித்த படம். பெரிய இல்ல, ஏன்னா அவர் இன்னைக்கு நிறைய படத்துல ராமராஜன் தான் ஹீரோ, ஆனா இதுலயும் அவர் தான் ஹீரோ. இது கொஞ்சம் ரேர் சாங் தான், அழகான பாட்டு, ரொம்ப பியூட்டிஃபுல் சாங். நல்ல பாட்டு, நல்ல பாட்டு. இனி நேரம் ஆயிடுத்து உங்களுக்கு. ஐ அம் கோயிங் டு ஹேவ் டு பாஸ் இட். கார்த்திக் உங்களுக்கு தெரியுமா? கண்ணில் ஏனோ போதைதான். கெஸ் பண்றீங்க இல்ல? சசி தெரியுமா? கண்ணுக்கு சின்ன கண்ணுக்கு கண்ணில் போதை பொண்ணுக்கு சின்ன பொண்ணுக்கு காதல் நல்ல ஞாபகம் வச்சிருக்கீங்க, என்னோட ஞாபகம் வச்சிருக்கீங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். இல்ல வார்த்தை டியூன் ஞாபகம் இருக்கு, வேர்ட்ஸ் மாறுது பஸ். அழகான பாட்டு சார். முதல்ல நல்ல பாட்டு, ஐயோ நல்ல பாட்டு. தன்னன்னா அது அந்த இடம் ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும். தெம்மாங்க பாட்டு. வேற பாட்டு கூட எழுதலாம். கண்ணம்மா செல்ல கண்ணம்மா நெஞ்சில் காதல் காதல் தானோன்னு பாடலாம். பொன்னம்மா கள்ள பொன்னம்மா இன்னும் போதைதாம்மா பாடலாம். நார்மலா ஒரு பாட்டுக்கு எவ்வளவு பல்லவி, ஒரு ஆவரேஜா கேக்குறேன், எவ்வளவு பல்லவி கொடுத்தா வந்து இசையமைப்பாளரோ டைரக்டரோ அதை அப்ரூவ் பண்ணுவாங்க? என்ன பொறுத்த வரைக்குமா, நான் எனக்கு வர்ற பல்லவி தான் ஓகே ஆகும். அவங்க என்ன சொன்னாங்களோ நான் டைரக்டர்கிட்ட சொல்லு, நீ சொன்னது இப்படிதான் சொன்னீங்க, அப்படி இப்படித்தானே பாட்டு வரும் உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவேன். அண்ணனோட தம்பியா இருக்கிறனால அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். அவர் கரெக்டா இருக்கும், அவங்க அண்ணன் ஒத்துக்குவார். அண்ணன் சில நேரத்துல மாத்துவார். ஏன்டா இது என்ன கேட்சியா இல்லடா, வேற போடுறேன் அப்படிம்பாரு. அதுக்கு வேற வார்த்தை சொன்னோன்னா அதுக்கு ஓகே ஆயிடும். அந்த மாதிரி தான் போறது. ரொம்ப நேரம் எடுத்த பாட்டு, ரொம்ப நேரம் எடுக்க வச்ச பாட்டு. அந்தி வரும் நேரம் வந்ததொரு ராகம். ஏன்னா பாக்யராஜ் பெரிய கம்பெனிக்கூட டைரக்டர் ஆயிட்டாரு. அப்ப வேலை வாங்கணும்னு சொல்லி வச்சு சாயங்காலம் வந்து 6 மணிக்கு வர வச்சு காலையில் 4 மணிக்கு விட்டோம்மா. இப்போ இதுதான் எழுதிருக்க ஃபர்ஸ்ட் பல்ல எழுதுறதுதான் ஓகே பண்ணாங்க. அது வேற கொடுங்க வேற கொடுங்க வேற கொடுங்க, நானும் ஏதோ எழுதுனா கடைசியில் இல்லைங்க அது நல்லா இருக்கு, அதுக்கு ஏன் இவ்வளவு நேரம் உட்கார வச்சு. அந்த மாதிரி பல பேர் பாக்யராஜ் நோண்டி தான் எடுப்பாரு. சில பாட்டு அப்படி ஓகே பண்ணுவாரு. ஏன் சோக கதையை கேளு தாய் குலமேன்னு அப்படி ஓகே. அத கேட்டாக்க தாங்காதம்மா இந்த ஒரு பொண்ண நம்பி என் மனச பறி கொடுத்த சொந்த ஊர் சாதீசனா அத்தனையும் மறந்து வந்தேன் இதெல்லாம் அப்படி எழுதோட நல்லா இருங்கன்னு விட்டுருவாரு. ஆனா அவர் எதையோ எதிர்பார்க்காருங்கிறதுனால அந்த பாட்டு ரொம்ப நேரம் எடுத்தது. அந்த என் வாழ்க்கையிலே சொல்லணும்னா இந்த சாரி இந்த பாட்டு தான் அந்தி வரும் நேரம் தான் ரொம்ப டைம் எடுத்து எழுதின பாட்டு. ஆமா. ஓகே, இதுல யாருக்கும் இந்த கேள்வியில யாருக்கும் பாயிண்ட் இல்ல.
இந்த பாயிண்ட்டும் சாருக்கு கொடுத்துடலாம். அமரஜோதி 300. கலக்கல் பாட்டு தான் இதுவும். ஓ சோ 2 பாடல்கள் இதுல கலந்து பாடுவேன். நீங்க அதுல இருந்து 2 பாடலையும் ஐடென்டிஃபை பண்ணணும். ஆடை திரையினில் மூடும் ரகசியமோ வாலிபோ வாடுமே வாடையும் கூடமே தூக்கம் வரவில்லையே உன் செல்ல கிளி தோளில் விழவில்லையே தயக்கம் ஆகாது தாமதம் கூடாது தேகந்தான் வாடுது வாங்களே அந்தி கலையில் மயங்கும் நிலையில் அழகிய கண்ணமிட நினைவில்லையோ மோகம் தீர மோட்சம் தரையோ. உங்களுக்கு கைதட்டுமா, உங்களுக்கு பிரமாதமான கைதட்டு. ரெண்டையும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி பாடுங்களே. சூப்பர் 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 சூப்பர். கார்த்திக் சொல்லுங்க, 2 பாடல்கள் கண்டுபிடிச்சீங்களா? ரெண்டுமே தெரியல. ஐயோ என்னங்க வாலிபம் வாடுமே கூட தெரியலையா? ஐயோ தெரியணுமே. ஒரு பாட்டு தெரியலன்னா கூட வாலிபம் வாடுமே எல்லாம் பாப்புலர் பயங்கர சாங் அது. தெரியலையா? தெரியல என்ன கருத்துள்ள பாட்டு நீங்க பாருங்க. கடவுள்கிட்ட வேண்டுற பாட்டுங்க அது. கடவுளே காப்பாத்து அப்படிங்கிற இன்னும் தெரியலையா உங்களுக்கு? கடவுளே காப்பாத்தியா, ஐயோ ஐயா ஐயா பிளீஸ்யா அப்படிங்கிற பாட்டு. வேண்டாண்டி பொம்பளை பாவம் என்னோட சாபம். பாட்டு முதல் வரிய சொல்லணும், அப்பதான் நான் பாயிண்ட் கொடுப்பேன். அப்பா கண்ணை திறக்கணும் சாமி கைய பிடிக்கணும் சாமி. ஓகே சூப்பர். இது இன்னொரு பாடல் வானம் பார்க்க. இன்னொரு பாட்டு ஆடை உங்களுக்கு தெரியலன்னா தெரிஞ்ச இதுக்கு மேல வராதுன்னு நினைக்கிறேன். கிரி உங்களுக்கு தெரியுமா அந்த இன்னொரு பாடல்? இல்ல சார் இசையமைத்த பாடல் அது. ஓகே அது தெரியல உங்களுக்கு. சோ சசிக்கு 100 பாயிண்ட் கொடுத்துடலாம். நீங்க தான் சொல்லணும் அது என்ன பாட்டு சார். எனக்கு ரொம்ப பிடித்த பாடல் கஸ்தூரிமான் ஒன்று பல கஞ்சாடையில் நின்று காலம் வரும் சில நன கேட்கட்டும் காதல் கதை. சங்கர்லால் கமலஹாசன் டிஎன் பாலு இளையராஜா. நான் இளையராஜா ஒரு பாட்டு மியூசிக் பண்றவர், பாக்கியில நான் பண்ணேன். அதனால 2 பேரும் போட்டார். இந்த படத்துல அந்த மாதிரி ஒரு பாட்டு அவர் போட்டாரு. அதே போல அந்த பெரிய தம்பி டைம் இல்லமா, அவருக்கு டைம் இல்ல. அதனால அமர் நீ பண்ணிடுறா போட்டுக்கிறா பேரை போட்டுக்கிறான்னு 2 பேர் சேர்த்து பாட்டை சேர்த்து போட்டுட்டோம். அந்த மாதிரி இது சங்கர்லால் அந்த இளங்கிளியே அவர் போட்டிருந்தாரு. மீதி எல்லா பாட்டும் பாக்கியில அந்த இந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்கும் சார். தேடினேன் அந்த பாட்டு ரொம்ப நல்ல பாடல். நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் மூட் அது. அது நிஜமாவே நான் சொல்லணும்னா அது பாலு பாடம் தான் நல்லா இருக்கும், ஜேசஸ் பாடம் தான் நல்லா இருக்கும். அவன் தேடினேன் அப்படி பாடுவான். ஜேசஸ்னா தேடினேன் புதிய சுகம் சேர்ந்தது இழிய மழை காற்றிலே பாடுவாங்க. பாலு பாடனால இதே பேர்லாம் பாடுவான். அவன் தேடினேன் புதிய சுகம் சேர்ந்ததுன்னு டிஎம்எஸ் ஸ்டைல பாட்டான். எங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் ஏன்டாடே இப்படி பாடினா அங்கே சொல்லி தொலைக்க வேண்டியதுனடா நீ. இல்லடா டென்ஷன் பேக்ரவுண்ட் சரியா வரலாம் அது சரியா வரலாம் டென்ஷன்ல உட்காந்துருக்கும்போது எங்க கவனம் வைக்கிறது பாட்டை வந்து கேட்டுட்டு இருக்கேன் சொல்லி திட்டு இந்த மாதிரிலாம் நிறைய நடக்கும். பாலுகிட்ட சொல்லவே தேவையில்லைமா. அதுல வந்து அவர் வயசான ரோல் தானே அதுல அந்த அதுக்காக மாத்திருக்காரு. அப்படி மன்னிச்சலாம் விட்டுருங்க. சோ எஸ் அதுதான் 2 பாடல். சசி ஒரு பாட்டு சொல்லியிருந்தீங்க நீங்க வந்து கண்ணை திறக்கணும் சாமி முந்தானை முடிச்சு. இப்பதான் அவர் அந்தி வரும் நேரம் பத்தி சொன்னாரு. இது வந்து அதே படத்துல வந்து இது ஒரு மிட் நைட் மசாலா சாங் தான். சார் வந்து சாமி பாட்டா நினைச்சு அதான் அந்த படத்துல தான் அந்த 3 பாட்டு தான் நான் எழுதிப்பேன். ஆமா ஓகே ஓகே சூப்பர். ஓகே சோ இதுல வந்து அகைன் சசிக்கு 100 பாயிண்ட்ஸ் ஒரு பாடல் சொன்னதுனால. அமர காவியம் 300. அமர காவியம் 300 இது வந்து கலக்கல் பாட்டு தான். இதுவும் அகைன் 2 பாட்டு மிக்ஸ். பிரித்த போதும் பிரியவில்லையே சொந்த நானே முத்து மேனிதான் பட்டு ராணிதான் முழுதும் வாழும் யோகந்தான் நெஞ்சுக்குள்ள நெஞ்ச வச்சு உள்ளதெல்லாம் கண்டுகிட்டேன். நீயும் நானும் பாலும் தேனும் போல ஒன்னா கூடணும் நானும் நீயும் ஒன்னா சேர்ந்தா நாளும் சந்தோஷம் சேர்ந்து ஒன்னா வாழணும். ஏமா நீ கிரேட்மா. 2 பாட்டையும் சேர்த்து பாடுறே பாத்தீங்களா? சூப்பரா பண்ணுங்க. வெரி குட் வெரி குட்.
காற்றே வெரி தென்றல் குட். அது வேற ராகம், வேற தாளம். இது வேற தாளம், வேற ராகம். அடி தூள் பண்றீங்க. நான் உங்களை என்னமோ நினைச்சேன், நீங்க பெரிய ஆள். நீங்க மியூசிக் டைரக்டர் ஆயிடுங்க, உங்களுக்கு பாட்டெல்லாம் நான் எழுதி தரேன். இன்னிலேருந்து முயற்சி எடுக்கிறேன். எடுங்க எடுங்க. கண்டிப்பா நீங்க போன்லயே சொல்லுங்க, போன்லயே பாட்டு சொல்லிடுறேன் நான். சூப்பர் சார். ஓகே சசி, ஒரு பாடல் சொன்னீங்க, சொல்லுங்க, திருப்பி சொல்லுங்க. கும்பக்கரை தங்கையா படத்துல தென்றல் காற்றே தென்றல் காற்றே சேதி எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். அந்த பாட்டு ஃபர்ஸ்ட் தமிழ்ல போட்டிருக்கீங்களா அது? வாசலிலே பூசணி பூ வச்சதென்ன வச்சதென்ன நேசத்திலே என் மனச தச்சதென்ன தச்சதென்ன. எஸ் எஸ் எஸ், ரெண்டு சொல்லிட்டாங்க சார் கரெக்டா. வெரி குட் வெரி குட். பூ வச்சு புட்டா செண்பகமே செண்பகமே. அதுவும் இதுவும் ராமராஜன் அவர்கள் நடித்த படம் தான். என்ன சார் உங்களுக்கும் அவருக்கும் அப்படி ஒரு கனெக்ஷன்? எவ்வளவு படம் நல்ல ஹிட் ஆகி போச்சுமா. எங்களுக்கு நல்ல சேல். நாங்க எங்க காம்பினேஷன் வச்சுன்னா பூஜை அன்னைக்கே எல்லா ஏரியாவும் வித்துரும். அந்த அளவுக்கு எங்களுக்கு பெரிய பேர். எந்த படம் போட்டாலும் எல்லா படமும் எங்க ஒரு பாட்டுக்காரர்ல இருந்து ஆரம்பிச்சோம். படம் போட்ட அன்னைக்கே எல்லா ஏரியாவும் சேல் ஆயிடும். அது மாதிரி எங்க காம்பினேஷன் அடுத்த படம் எப்போ வரும்னு காத்திருப்பாங்க. அடுத்தது போட்டோம்னா அடுத்தது ஓடி போயிடும். அந்த மாதிரிதான். இன்னொன்னு வந்து தென்றல் காற்றே தென்றல் காற்றே வந்து கும்பக்கரை தங்கையா. தென்றல் காற்றே தென்றல் காற்றே சேதி ஒண்ணு கேட்டியா. இது வந்து மனோ பாடியிருந்தாரு ஜானகியம்மாவோட 91. இது அது 88. சோ இது ரெண்டும் சொல்லிட்டாங்க சார் இவங்க. அதனால இவங்க 300 பாயிண்ட் முழுசா சொலையா. என்ன பாட்டு பாட நிகழ்ச்சியில இந்தியாவிலிருந்து பங்கு பெறும் போட்டியாளர்களுக்கு அவங்க நிகழ்ச்சியில் எடுக்கும் பாயிண்ட்ஸ்களுக்கு நிகராக ரூபாய் 250, ரூபாய் 500 அல்லது ரூபாய் 1000 மதிப்புள்ள Amazon.in gift voucher பரிசாக வழங்கப்படுகிறது. பரிசு ஸ்பான்சர் செய்யும் திரு KV பாலாஜி அவர்களுக்கு நன்றி. ரம்யா ஆல்சோ நம்மளுடைய சேனல்ல நிறைய விஷயத்துல ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு. வணக்கம் சார். ஸ்டாண்டப் கமெடியன் அலெக்ஸுக்கு சப்டைட்டில்ஸ் பண்றேன். இப்ப ரீசெண்டா அவரோட OTT ஷோ ஒன்னுக்கு உங்களோட கரகாட்டக்காரன் பத்தி அதுல அவர் வந்து ஒரு இன்ட்ரோ கொடுத்திருப்பாரு. தி க்ளோரியஸ் கரகாட்டக்காரன் அவர் இங்கிலீஷ்ல சொல்லுவாரு. அதை நான் தமிழ் படுத்தும் போது எனக்கு ரொம்ப யோசிக்க வேண்டியே இருக்கல. அப்படியே காலத்தை வென்ற கரகாட்டக்காரன் அப்படின்னு சப்டைட்டில்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு. இந்த கரகாட்டக்காரன் படம் வந்து இவ்வளோ வருஷம் கழிச்சு இப்ப நாங்க பார்க்கும் போதும் என் குழந்தைங்களுக்கெல்லாமும் அந்த படம் பிடிச்சிருக்கு. அதோட ஸ்டோரி ஆகட்டும், அதோட ஸ்கிரீன் பிளே ஆகட்டும், பாட்டு, முக்கியமா காமெடி. உங்களுக்கு கரகாட்டக்காரன் படத்தை ரீரிலீஸ் பண்ண ஏதாவது ஐடியா இருக்கா? நேரத்துல கேட்டீங்க. இப்ப டிஜிட்டல் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. மறுபடியும் அண்ணா அதுக்கு ரீரெக்கார்டிங் பண்ணணும். ஏன்னா சரௌண்டிங் சிஸ்டத்துல வரணும் இல்லையா? அதுக்காக அண்ணா பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு ஃப்ரேம் டிஜிட்டல்னா ஒவ்வொரு ஃப்ரேம் அடுத்தது டிஜிட்டல் பண்ணணும். அந்த மாதிரி வேலைகள் நடந்துட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் அந்த படம் ரிலீஸ் ஆகும். மாரியம்மா அண்ணா சுத்தி அடிப்பான், டங்கு 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 டங்குன்னு போகும். அந்த மாதிரி ஒரு இதில் பண்ணி எஃபெக்ட்ல பண்ணிட்டு இருக்கோம். மறுபடியும் அந்த படம் நிச்சயமா நல்லா ஓடுங்கிற நம்பிக்கை இருக்கு. சூப்பர் சார். இந்த 2 வாழைப்பழத்துல ஒண்ணு கண்டுபிடிச்சிங்களா? அமரஜோதி 100 முடிச்சிடலாம். ஓகே, மாத்தி யோசி. அதாவது எழுத்தும் படமும் கலந்த மாதிரி இருக்கும் க்ளூ. அதுல நீங்க பாட்ட சொல்லணும். இது வந்து சார் ஏக்கிய ஒரு படத்துல இருந்து ஒரு பாடல். இந்த உங்களுடைய க்ளூ இதான். அந்தியில வானம் சந்தனத்தோம் போடும் அலையோடு சிந்து படிக்கும். வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். இது அந்தியிலே வானம் பாட்டு எடுத்தது வந்து என்னன்னா, வாஸ்கோட காமா ஃபர்ஸ்ட் வந்து கேரளாவுக்கு வந்து இறங்கின இடத்துல, அந்த இடத்துல பீச்ல அதுல சின்ன மலை இருக்கும். அந்த இடத்துல எடுத்த படம் வாஸ்கோட காமா நினைவிடத்திலே அது 2-3 சீன் எல்லாம் எடுத்திருப்போம். சூப்பர் சாங் சார். அது ரொம்ப நல்லா. அந்த படத்துல எல்லா பாடலுமே அழகான பாடல். இது வந்து 92ல வந்தது. சின்னவர் சொர்ணலதா பாடியிருந்தாங்க. என்ன ஒரு வாய்ஸ் சார். அவங்க எவ்வளவு சீக்கிரம் நம்ம இழந்துட்டோம். சோ என்ன பண்றதுப்பா பாவம். கிரிக்கு 100 பாயிண்ட்ஸ் கிரி உங்களுக்கு இதுல. அமர தத்துவம் 300. அமர தத்துவம் மிஸ்ஸிங் லெட்டர்ஸ். சோ பாடல் வரிகள்ல கச்சட தப்பற நான் எடுத்திருப்பேன். அதை பூர்த்தி பண்ணி பாட்டு சொல்லணும். மேல முதல் லைன்ல 4வது வார்த்தை சொன்னா கூட உங்களுக்கு வந்துரும், பாட்டு வந்துரும். முதல் லைன்ல 4வது வார்த்தை என்னவா இருக்கும் நினைச்சு பாருங்க. ஊ டேஷ் மை. உடைமை. காதல் என்பது பொது உடைமை, கஷ்டம் மட்டும் தானே தனி உடைமை. அப்பனும் போனா நீயும் தான் பொறக்க முடியுமா? அட எப்போதும் நீயும் தான் மறக்க முடியுமா?
எஸ். பாலைவன ரோஜாக்கள் படத்துல வந்து ஓ ஒரு ஓ அருமையான ஓ ஓ ஓ ஓ ஜனகராஜ் அவர் பாடுவாரு இந்த பாட்டு. ஆமாமா. காதல் ஆ. என்பது பொது உடைமை, கஷ்டம் மட்டும்தானே தனி உடைமை. அப்பனும் ஆத்தாளும் சேராம போனா நீயும் தான் பொறக்க முடியுமா? அட எப்போதும் நீயும் தான் மறக்க முடியுமா? இல்ல நிஜமா அண்ணன் தான் கேட்டாரு. என்னடா இது காதல் என்பது பொது உடைமை, கஷ்டம் மட்டும்தான் தள்ளு காதல்ங்கிறது 2 பேருக்குரியதுன்னா, கஷ்டம் தனித்தனியா அவங்களுக்கு ஒரு கஷ்டம் இருக்கும், இவங்களுக்கு ஒரு கஷ்டம் மட்டும். அதனால அந்த கஷ்டங்கிறது தனித்தனின்ற மாரி சொன்னேன். So, என்ன தத்துவம் ஞானிங்க. என்ன பார்த்தா எனக்கே ஆச்சரியமா இருக்கு. எனக்கு தட்டிக்கிறதுக்கு முதுகு கை போக மாட்டேங்குது எனக்கு. என்ன நாங்க பண்றதுன்னு தட்டுறோம் தெரியல. சார். முதுகுல தட்டுங்க. அது வந்து அது மரியாதையா இருக்காது சார். அது மரியாதையா இருக்காது. அதெல்லாம் வரல. ஓகே. சந்தோஷமா. சந்தோஷம் தான் முக்கியம் நமக்கு. இவ்வளவு சரி, என்ன ஓகே. பத்தி ஆராய்ச்சி பண்றீங்களே, அதுக்கே நான் தேங்க் பண்ணணும் உங்களுக்கு. அமர தத்துவம் 200. ஓகே. ஒன் மோர் தத்துவம் கமிங் அப். இது வந்து பிக்சர் பசில். சோ உங்களுக்கு வந்து ஒரு கார்ட்டூன் க்ளூ. நல்லா யோசிங்க. முதல்ல இருக்கிற படம் என்னன்னு யோசிச்சு பாருங்க. பன்னீர் புஷ்பங்களே ராகம் தாட அவள் அப்படித்தான் படத்துல எஸ். கமலஹாசன் அதுதான் பாட்டு. பன்னீர் பன்னீர் அது அது பேரு என்ன? அதுக்கு என்ன எங்க சொல்லுவாங்க அதுக்கு பேரு? பன்னீர். கபாப். கிரில்லு கபாப்னு. இல்ல பாடல்ல வந்து அந்த பன்னீர் இல்ல. பட் அந்த நம்ம அந்த ரோஜா பூலைன்னு எடுக்கிற பன்னீர் எப்படி வரையறது? அதனால இந்த பன்னீரை போட்டேன் அதுக்கு பதிலா. சார் இந்த பாட்டு பாடி காமிங்க சார். பன்னீர் புஷ்பங்களே ராகம் பாடு, உன்னை போலே எந்தன் உள்ளம் மாடு, புது தாளம் தொட்டு புது ராகமிட்டு, பாஞ்சாலி வாழ்ந்த பரிதாப வாழ்வை பாராட்ட யாரும் இல்லை இந்த பூமியிலே, பல பேரை சேர்ந்த பரந்தாமன் தன்னை புகழ்பாட. நியாயங்களோ பொதுவானது அறியாமல் போனது. நம்ம என்ன பாட்டு பாட எபிசோட் பாடல்கள் எல்லாம் இப்போ ஸ்பாட்டிஃபைல கிடைக்குது. ஸ்பாட்டிஃபைல தமிழ் நாஸ்டால்ஜியா அல்லது என்ன பாட்டு பாடன்னு தேடி பாருங்க. இதில் சூப்பர் ஹிட் மற்றும் அரிய தமிழ் திரை இசை பாடல்கள் ஸ்பெஷல் கலெக்ஷன் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. எப்ப வேணாலும் கேளுங்க, ரசிங்க. அமரதாபம் 200. வள்ளுவன் பாடினார். அடுத்த கேள்வி சார். இது வந்து வள்ளுவன் பாடினார். அதாவது உங்களுடைய பாடல். ஆனா இது திருவள்ளுவர் எழுதினா எப்படி எழுதியிருப்பாரு அப்படிங்கிற ஒரு கற்பனை. அதுல இருந்து அவர் பாட்டை சொல்லுவோம். சூப்பர் சொல்லுங்க. உள்ளத்து கீதம் ஏன் இறைக்கும் வாட்டும் இன்னமுதாய் இன்பம் தரும். ஓ, இது வந்து தாப உணர்ச்சி மிகுதியாக இருந்த ஒரு பாடல். சாரோட ஒன் ஆஃப் ஹிஸ் ஃபைனஸ்ட் சாங்ஸ் இது. வெரி குட். வள்ளுவர் அளவுக்கு வசதிப்பீங்க என்ன போங்க. என் நெஞ்சில் எங்கோ எங்கும் கீதம் ஏன் கேட்கிறது, ஏன் வாட்டுது, என்னுள்ளில் எங்கோ எங்கும் கீதம் ஏன் கேட்கிறது, ஏன் வாட்டுது, ஆனால் அதுவும் ஆனந்தம் என்னுள்ளில் எங்கோ, என் மன கங்கையில் சங்கமிக்க பங்கு வைக்க பொங்கிடும் பூம்புணரில் ஆ பொங்கிடும் மனம் பெனும் பூம்புணரில் போதையிலே மனம் தங்கி நிற்க பொங்கி நிற்க காலம் இனிமேல் வராதோ என்னுள்ளில் எங்கோ எங்கும். எனக்கு பிடிச்சமான வரி, பிடிச்சமான அர்த்தம். எனக்குள்ள எங்கேயோ ஒரு ஏக்கமான கீதம் கேட்குது. ஆனா ஏதோ வாட்டிக்கிட்டு இருக்கு. ஆனா அது சுகமா இருக்கு.
இதான் அவன் சிச்சுவேஷன். அதுக்கு வார்த்தை வந்து சேர்ந்தது பெரிய விஷயம் எனக்கு. கிரிக்கு 200 பாயிண்ட்ஸ் கொடுத்துடலாம். அமரக்குரல் 200. அமரக்குரல் 200. மாத்தி யோசி உங்களுக்கும். ஸோ அகைன் எழுத்தும் கார்ட்டூனும் இணைந்து ஒரு க்ளூ உங்களுக்கு இது. நார்ச்சந்தி ஒரு 4 ரோடு சந்திக்கிற இடம். கீழ்ப்பக்கமா மச்சாங்கிற எழுத்து இருக்கு, வார்த்தை இருக்கு. இது வந்து சார் பாடிய பாடல், ஒரு டூயட் பாடல் இது. இல்ல அது இல்ல. அல்ல அது அவர் பாடினதான். ஆனா அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லையே. இல்ல கிரிக்கு பாஸ் ஆகுது. ஏன்னா இது உல்டா சைட் பாஸ். கிரி உங்களுக்கு தெரியுமா இது என்ன பாடல்னு? சுஷீலா அம்மாவோட பாடின பாட்டுங்கிறது மட்டும் ஞாபகம் வருது. என்ன பாட்டு? இல்ல சசி உங்களுக்கு தெரியுமா? நான் சொல்லட்டுமா? சாங்குரி. சொல்லட்டுமா? இல்ல நீங்க சொல்லுங்க சார். தெக்கு தெரு மச்சானே பக்கம் வர வெக்கம் தடுக்குது தாடி, என்னமோ பண்ணுதே சின்ன வயசு, வடக்கு தெரு வண்ணக்கிளி பக்கம் வர வெக்கம் வருவது ஏனோமா, என்னமோ பண்ணுதே சின்ன வயசு, ஆளாகி ஆசை வச்சா அம்பலம் எல்லாம் அந்த புறம், மாலை வரும் நாளும் வரும் ஏந்தான் தவிப்போ, தூக்கம் போச்சு ஒன்ன தேடி எங்கும் புது சுகம் பொங்கும் அனுபவம் மௌமா, உன் கோபம் மவையில் கொஞ்சம் மழை தூவாதோ, தெக்கு தெரு மச்சானே. கேள்விக்கு வந்து சாருக்கு தான் பாயிண்ட்ஸ். இது யாரும் Okay. சொல்லல. இது வந்து மாத்தி தெற்கு தெரு யோசிப்போம். மச்சானே இங்கேயும் ஒரு கங்கை ஆமா. வந்தது. 84ல வந்த படம். சுசீலாமாவோட சார் இணைந்து பாடினார். 84. எங்க வீட்ல வந்து நாங்க ஒரு கிராமத்துல இருந்தபோது பொம்மைன்ற ஒரு பத்திரிகையில வந்து சுசீலா அம்மா தம்புரா வச்சுட்டு ஒரு படம் ஒண்ணு கலர் படம் போட்டிருந்தாங்க. அந்த படத்த ஃப்ரேம் பண்ணி அதுதான் ஃபர்ஸ்ட் எங்க வீட்ல மாட்டுன பிளேபேக் சிங்கர் படம். சுசீலா அம்மா. அது சுசீலா அம்மாட்டலாம் சொல்லுவோம். அந்த மாதிரி பெரிய பாக்கியம் பெற்றவங்கம்மா. இதுதான் சொல்றேன். ஒவ்வொன்றும் பாக்கியங்கள். அவங்க பாட்டை ரசிச்சு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அண்ணனுக்கு எனக்கு மாலை பொழுதில் மயக்கத்திலே நான் கனவு கண்டேன் தோழி, காதல் சிறகை காற்றினில் விரித்து வானவீதியில் பறக்கவா, கண்ணில் நிறைந்த கணவரின் மார்பில் கண்ணீர் கடலில் குளிக்கவா, எண்ணங்களாலே பாலம் அமைத்து இரவும் பகலும் நடக்கவா, இத்தனை காலம் பொறுத்தது எண்ணி, இத்தனை காலம் பொறுத்தது எண்ணி, இரு கை கொண்டு வணங்கவா. எவ்வளவு கெஞ்சல் பாருங்க. இரு கை கொண்டு வணங்க. இதெல்லாம் அற்புதமான எங்களுக்குள்ள பல டியூன்ஸை கொண்டு வந்த ஒரு பாட்டு இந்த பாட்டு. அது என்னென்ன பாட்டுன்னு அடுத்த நிகழ்ச்சியில் சொல்றேன் நான். ரொம்ப அற்புதம். அமரக்குரல் 100. முதல் வரி என்ன? முதல் வரி என்ன? சோ நான் கொடுத்த வரியிலேருந்து பாட்டை முதல் வரியை கண்டுபிடிங்க. காவாங்கரையில காணாங்குருவிங்க ஓகே. சத்தமிட்டு முத்தமிட்டது, சோடி சேரவும் சேட்டை பண்ணும் ஒட்ட வந்து யோசிக்க பிடிதாமா? காவாங்கரையில காணாங்குருவிங்க சத்தமிட்டு முத்தமிட்டது, சோடி சேரவும் சேட்டை பண்ணவும் ஒட்ட வந்து ஒட்டி நிக்குது, வாடியம் பக்கத்துல வயசுக்கு வந்த புள்ள ஜோடி சித்தாட கொண்டாடும் சின்ன குட்டி, இன்னும் நான் சொல்லாத வெள்ள கட்டி, மச்சான வச்சு கடி முடிச்சுலதான் உண்மையில அசை வச்சேன், வேற எதுக்கு மீச தாடி வச்சேன். ஆஹா ஓஹோ முடிச்சுலதான். நிறைய இன்னைக்கு நல்லா ஞாபகம் வச்சுருக்கீங்களேம்மா. நான் பாடும் பாடல் சார் இது. பாண்டியனும் இருப்பாங்க இந்த பாட்டுல. சரியான குத்து பாடல். சரிதாவோட சேர்ந்தா ஒரே கூத்து தான். நல்ல ஜம்மு.
உங்களுக்கு 100 more ஆ. points. தமிழ் நாஸ்டால்ஜியா நியூஸ் லெட்டர் படிச்சிருக்கீங்களா? வாரம் தோறும் ஞாயிற்றுக்கிழமை உங்க இன்பாக்ஸுக்கு இது தேடி வரும். இதில் சுவாரஸ்யமான இசை தகவல்கள் மற்றும் உங்களுக்கான ஒரு பிரத்யேக கேள்வியும் காத்திருக்கு. பிரியா tamilnostalgia.com ஐடியிலிருந்து மெயில் வரும். வரலைனா ஸ்பாம் ஃபோல்டரை செக் பண்ணுங்க. வணக்கம் சார். நீங்க எழுதின முதல் பாட்டு எது சார்? அண்ட் நீங்க எழுதினதுல உங்க பாட்டுகள் எங்களுக்கு நிறைய பிடிச்சது. ஆனா சரிங்களா? நீங்க எழுதின பாட்டுகள்ல உங்களுக்கு பிடிச்சது எது அப்படின்னு தெரிஞ்சுக்க விரும்புறேன் சார். நிறைய இருக்கு. அது சொல்றதுனா பெரிய கதையா இருக்கும். எனக்கு எழுதுனதுல தேர அதாவது அதிகமான பயிற்சி வர வர பின்னர் எழுதின பாடலாம் நல்ல அர்த்தமுள்ள பாடல்கள்லாம் வந்தது. முன்னால வந்து வார்த்தை ஃபுல்லா பார்த்தா அது பூவர சம்பு முதல்ல எழுதுனது செந்தூர பூவே செந்தூர பூவே. 2வது எழுதின பாட்டு சோளம் விதைக்கையிலே சொல்லிப்புட்டு போன புள்ள. 3வது எழுதுனது பூவர சம்பு பூத்தாச்சு பொண்ணுக்கு செய்தியும் வந்தாச்சு காவேரி போல பொங்குற மனசு பாடாது. பாரத ராஜா படங்களுக்கு தான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமேல இன்னொரு படத்துக்கு ஃபுல் பாட்டும் எழுத ஆரம்பிச்சேன். ஏதோ ஒரு படம். ஆனா ஜானி படத்துல வந்து கவிஞர் கண்ணதாசன் ஒரு பாட்டு தான் எழுதியிருப்பாரு. ஆமா. வானிலே மற்ற பாட்டெல்லாம் எனக்கு கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அந்த டைரக்டருக்கு நான் வசதியா இருக்கேன். என்ன கேட்டாலும் மாத்தி கொடுத்துருவான்றதுக்காக. கவிஞர் அந்த மாதிரி தான். என்ன கேட்டாலும் எழுதி கொடு இந்த கொட்டிகிட்டே இருக்கோம். அருவி மாதிரி கொட்டும். கருத்துக்களும் அதே மாதிரி தான் கொட்டும். கண்ணதாசனை பார்த்து பிரமிச்சதுனால தான் எனக்கு பாட்டு சீக்கிரம் எழுதணுங்கிற ஒரு ஆர்வம் வந்தது. ஏன்னா பாட்டு எழுதுக்கு 15 நிமிஷத்துக்கு மேலே ஆகவே ஆகாது. வீட்டில் புறப்படுவேன், இங்கே வர்றதுக்குள்ளே பாட்டு எழுதி முடிச்சிடுவேன். ஒரு தரம் நானும் ரஜினியும் ஒரு சிஎம் எம்ஜிஆர் அவங்கள பார்த்துட்டு வரோம். எங்கள் கோட்டையில் போய் பார்த்துட்டு திரும்பினா என் காரில் தான் வந்தார். எங்கள் ராஜா ஷூட்டிங் நடக்குது. நான் வந்து ஊர் விட்டு ஊர் வந்து படத்துக்கு நான் ஷூட்டிங் போகிறேன். காரில் உட்காந்தோடனே சாமி நான் ஒரு பாட்டு எழுதிக்கணும். இப்போ அண்ணா ரெக்கார்டிங் இருக்காரு பாட்டு கேட்க பாடுறேன். அப்படியே பாட்டு எழுத போகிறீங்களா? எங்கே எழுதுக்க பார்க்குறேன் அப்படின்னாரு. தானா தன தன்னனா தன்ன தன்னனா தன தன்னனா பாஸ் போட்டேன். உடனே நான் எப்படி பாட்டு எழுதுறேன்னு பார்க்குறாரு. தானா வந்த அவர் தானான்னு பாடிருக்காரு. அதனால தானா வந்த சந்தனமே உன்னை தழுவ தின சம்மதமே. எங்க பாடி காட்டுங்க சாமி. தானா வந்த சந்தனமே உன்னை தழுவ தின சம்மதமே இது வேற யாரும் பறிக்காத மல்லிகை தோட்டமே யாராலும் படிக்காத மங்கள ராகமே. இது எல்லாம் ரசிச்சாரு. இப்போ சரணம் எழுதிருக்கா 10-15 வருஷம் நான் போற வழியில பாட்டு முடிச்சிட்டேன். முடிச்சிங்களா சாமி? என்னொன்னு ஆமா இவ்வளவுங்க. முத்துமணி ரத்தினத்தோட முழுசான லட்சணத்தோட மெத்தையில நானும் கூட வர வேண்டுமே. முன்னம் 2 பவளத்தோட முன்வாயில் மதுரத்தோட கண்ணனுக்கு காதல் விருந்து தர வேணுமே. முன்ன பின்ன அறிஞ்சதில்ல முறையாக நடந்ததில்ல சின்ன சின்ன தவறனையும் பொறுத்தாக வேணுமே. புத்தகத்தில் படிக்கவில்லை புரியாம நடிக்கவில்லை வித்தைகளை விவரமாக வெளியாக்க வேணுமே. இந்த மேனே இன்பத்தோணே ராணி இந்த ராணி இந்த ராஜனோட விருப்பமே. இது டான்ஸ் மாஸ்டர் இல்லாம நான் எடுத்த பாட்டு. இது சிங்கப்பூர்ல தான் எடுத்தேன். கிராமத்தை எடுத்த மாதிரி சிங்கப்பூர்ல எடுத்திருப்பேன். அந்த மாதிரி ஒரு பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. ரஜினி கேட்டு பக்கத்துல இருந்து பாராட்டிட்டு இருக்காரு. சூப்பர் சாமி. என்ன ரஜினி சொல்றாரு? வீட்டுக்கு போனா அதான் அன்னைக்கு போயிருந்தேன். வீட்டுக்கு ஒரு 5 நாளைக்கு முன்னாடி சாமி நீங்க தான் எனக்கு ஃபர்ஸ்ட் அந்த ஹீரோ சாங் எழுதுனீங்க. ராம ஆண்டாள் ராவண ஆண்டாள். அது பாட்டு பாருங்க எவ்வளவு தூக்கி விட்டுருக்கு உங்களை. அதுல எழுதுனெல்லாம் உங்களுக்கு பறிச்சிருக்கா சாமி? என்ன சொல்லுங்க. பொன்னா பூ பூத்து வைரம் காயாக காய்க்கும் என்னோட தோட்டம் காய்க்குதா? ஆமா சாமி. மாசம் 3 போகம் விளையும் லாபம் மேலும் கூடும் பேமெண்ட் ஏறிட்டு போதா? சொல்லுங்க. ஆமா. அமர தத்துவம் 100. அமர தத்துவம் 100. பாட்டுக்கு பாட்டெடுத்து. பாலினங்கள் வேறானாலும் மனித ஜாதி ஒன்றுதானே. இடங்கள் மாறினாலும் நிலப்பகுதி ஒன்றுதானே. தாயின் கருவறை வாசம் அனைவருக்கும் 10 மாசம் மாறுமோ இந்த வேஷம். இது அந்த பாடம். ரஜினிகாந்த் பாட்டா? ஆமா. ஆண் என்ன பெண் என்ன நீ என்ன நான். எஸ் அதேதான். நீ என்ன நான் என்ன எல்லாம் ஓரினம்தான். எஸ் அதுதான் அந்த பாடல். ஆண் என்ன பெண் என்ன நீ என்ன நான் என்ன. சோ தர்மதுரை படத்துல இந்த பாடல் அவர் எப்படி எழுதினார் அப்படின்னு அவர் நிறைய பேட்டிகள்ல சொல்லியிருக்காரு. 91ல வந்த படம். சோ கிரி உங்களுக்கு 100 பாயிண்ட். அமரதாபம் 100.
இஸ் முதல் வரி என்ன? கருத்தது மேகம் தலைமுடித்தானோ, இழுத்தது என்ன பூவிதானோ. இந்த பாடல்ல வர வரிகள். ரொம்ப பெரிய ஹிட் சாங்குங்க இது. ராமராஜன், திங்க் ராமராஜன் அண்ட் கங்கை அமரன், த கிராண்டஸ்ட். கருத்தது மேகம் தலைமுடிதானோ, இழுத்தது என்ன பூவிழிதானோ. செண்பகமே செண்பகமே. எஸ், இந்த லைன் பாட தெரியுமா? மேகம் தலைமுடிதானோ, இழுத்தது என்ன பூவிழிதானோ. அப்புறம் இளையராஜா கங்கமரன் விட்டீங்களா? வார்த்தை வரணும்ல. எள்ளுப்பூ நாசி பற்றி பேசி பேசி தீரது பாட்டுக்காரன் பாட்டும். ஆமா, இளையராஜா டியூன் மட்டும் ஞாபகம் வச்சுங்க. நான் எழுதுற வார்த்தை எல்லாம் மறந்துருங்க நீங்க. என்ன அநியாயமா இருக்குது. அந்த பாட்டுக்கு பேர் வச்சது நான் தான். கார்த்திக் 100 பாயிண்ட்ஸ் இதுக்கு. பாடலை கரெக்டா சொல்லிட்டாரு. கடைசி கேள்வி சார், நம்ம நிகழ்ச்சியோட இறுதிக்கு வரோம். கடைசி வந்து சசி அவங்களுக்கு அமரகாவியம் உங்களுடைய டைரக்ஷன்ல வந்த படம். அதுக்கான க்ளூ வந்து பாட்டுக்கு பாட்டு எடுத்து, அதாவது உங்க பாடல் வரிகளை நான் கொஞ்சம் மாத்தி வேற மாதிரி உங்க பாடல் வரிகளை நீங்க கொடுத்திருக்கீங்க. ஆமா, இது ஒரு சூப்பரான பாடல். அவங்க கண்டுபிடிக்கிறாங்களா பாக்கலாம். ஸ்ரீராமனின் பாடும் தேவி ஆடவர்களின் கனவு கன்னி. 4 விதமான பாட்டு, கடைசியில் ஸ்ரீதேவி யாருக்கு? இது படத்தோடைய பேரும் இந்த க்ளூல இருக்கு. இது சார் டைரக்ட் பண்ண படம். இது என்ன பாடல்? ஸ்ரீராமனின் புகழ் பாடும் தேவி. சொல்லுங்க, யாராவது கண்டுபிடிக்கிறீங்களா? அம்மா, நீங்க தான் நல்லா கண்டுபிடிப்பீங்களா? இல்ல, அவங்களுக்கு நேரம் ஆயிடுத்து. நான் கார்த்திக் பாஸ் பண்றேன். கார்த்திக் உங்களுக்கு தெரியுமா? தசரதனின் திருமகனை. தேவி ஸ்ரீதேவி படம். 4 ஹீரோஸ், 4க்குமே 4 டிஃபரெண்ட் ஜானர்ல வரும். எஸ், தேவி ஸ்ரீதேவி படத்துல வந்த பாடல் தசரதனின் திருமகனை. ஓ, வெரி குட், வெரி குட், வெரி குட். தேவி ஸ்ரீதேவி படத்துல வந்த பாட்டு. ஆமா, 4 தசரதனின் திருமகளை தினம் தினம் தொழுதிடு மனமே, ராமனவன் புகழ் படித்தால் நலங்களும் சுகங்களும் வாழ்வினில் பெருகிடும். தசரதனின். நிறைய பேருக்கு தெரியாது இந்த பாட்டு. இது தேடி பாருங்க. ரொம்ப அழகான பாடல். ஜானகி அம்மா குரல்ல கூட தீபன் சக்கரவர்த்தி, கிருஷ்ணச்சந்திரன் பாடினாங்க. இதை சொன்ன கார்த்திக்கு 100 பாயிண்ட்ஸ். கேள்விகள்லாம் முடிந்து விட்டது. நம்ம எல்லாருக்கும் வந்த பாயிண்ட்ஸ் பார்க்கலாம் சார். கிரி அவர்கள் 800 மதிப்பெண்கள் எடுத்திருக்காரு. கார்த்திக் வந்து 700 மதிப்பெண்கள். வின்னர் வந்து சசி அவர்கள் 1000 மதிப்பெண்கள் எடுத்து இவங்க தான் வின்னர் இன்னைக்கு. சூப்பர், சூப்பர். நீங்க தான் எல்லாருக்கும் ட்ரீட் கொடுக்கணும். எங்க வரலாம் சொல்லுங்க, வந்துடும். உங்க வீட்டுல விருந்து வச்சுங்க, நாங்களாம் வந்துடும். பிரியா மாட்டாவை பிடிச்சதுல என்னன்னா, நல்லா பாடுவாங்க, நல்ல கருத்துக்களை சொல்லுவாங்க. அண்ணனுடைய இசைத்திறனை எந்த நேரத்துல என்ன நெளிவு, என்ன பாவம், என்ன அருமையா கொடுத்துருக்காரு வார்த்தைகளை அப்படிங்கிறத புட்டு புட்டு வைக்கக்கூடிய மகா ரசிகை வந்து பிரியா. நான் வந்து அண்ணன் நாளைக்கு சொல்லுவேன். அவங்க பேட்டியில வந்து நான் சொல்லி நாளைக்கு சொல்லுவேன். இந்த நிகழ்ச்சி எப்படி இருந்தது சார்? இந்த மாதிரி ஒரு குவிஸ் நிகழ்ச்சி எப்படி இருந்தது உங்களுக்கு? நல்லா இருந்ததுமா. நல்ல புது முயற்சியா இருந்தது. நல்லாவே இருந்தது. சிறப்பா இருந்தது. இன்னும் நிறைய பேர்கள் சேர்ந்து ஆனா நிறைய அளவா இருந்தா நல்லது. ஏன்னா நிறைய பேர் நான் சொல்றேன், நீ சொல்றேன் அப்படி ஒண்ணுல போட்டில வரும். செலக்ட் பண்ணி நீங்க ஆட்களை போட்டிருக்கீங்க. அதெல்லாம் எல்லாம் சிறப்பானவர்களா வந்து என்னை புரிந்தவர்களா, இந்த பாடல்களை தெரிந்தவர்களா இருந்தாங்க. நீங்க கேள்விகளெல்லாம் கொஞ்சம் அப்படி இப்படி யோசிக்க வச்சு, என்னவே நான் இது என்ன பாட்டுன்னு யோசிச்சு அப்புறம் நீங்க க்ளூ கொடுத்தவொடனே பாட்டு வச்சு, அது மாதிரி புத்திசாலித்தனமா ஸ்கிரிப்டும் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு எந்த வகையில நான் வந்து நன்றி சொல்லணும்ன்ற எல்லா வகையிலும் தான் நன்றி சொல்லணும். நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணதுக்கு, ஆட்களை கலெக்ட் பண்ணதுக்கு, ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணதுக்கு, எல்லாத்துக்குமே என்னோட மனமார்ந்த நன்றிகள். நிஜமாவே தெய்வத்தின் செயல் இல்லைன்னா இதெல்லாம் நடக்காதுமா. அவங்களுடைய அருளாசியில் தான் இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கோம். நான் அண்ணா எல்லாருமே இன்னைக்கு பேர் வாங்கினவங்க எல்லாமே ரஜினிகாந்த் எடுத்துங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் கடவுள் நம்பிக்கை ரொம்ப ஜாஸ்தி. ஆன்மீகத்தில் அவ்வளோ ஈடுபாடு. அதே கதையில் தான் நான் என்ன பாட்டு வருதுன்னு பார்த்தோம்னா, டியூனை கேட்டவுடனே நமக்கு என்ன வார்த்தை வருதோ அது பாட்டாக வருது. அது மாதிரி சிந்தனைகள் வருதுன்னா நம்மளுக்கு அறியாத பேனா வைக்கும்போது தான் வருதே தவிர, இதுக்காக 10 நாள் திங்க் பண்ணிட்டு பார்க்கில் எல்லாம் நடந்துட்டு அந்த வரியை காணுமே, இந்த வரி வரலையேன்லாம் நினைச்சதே கிடையாது. உட்காரோம், பேடோட உட்காரோம், 15 நிமிஷத்துல பாட்டு முடிஞ்சு போகுது. அந்த மாதிரி இறைவன் கருணை. கம்போசிங்காக ஊருக்கெல்லாம் போய் ரூம் எல்லாம் போட்டு எல்லாம் பண்ணுவாங்கல்ல, பாடல் எழுதுறவங்களுக்காக அந்த மாதிரி செய்வாங்களா? எனக்கு பண்ணிருக்காமா. பகல் நிலவுக்கு என்ன பண்ணாங்க,
சோழா ஹோட்டல்ல ரூம் போட்டு கொடுத்தாரு சத்யஜோதி தியாகராஜன். அவர் என்ன பண்ணாரு, சாமி ஐயா வாங்க அமர், இப்போ அமர் தான், நாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் தானே, அமர் இதை வாங்க, உங்களுக்கு இந்த வண்டியரத்தின படம் நல்ல படம், பகல் இல்லது, நீங்கள் தான் ஃபுல் பாட்டு எழுதுறீங்க வாங்கன்னு சொல்லிட்டு நேராக சோழா ஹோட்டல் கூப்பிட்டோன்னா ஏதோ சாப்பிட கூப்பிட்டு போறாருன்னு பார்த்தா வெளியே ஒரு நல்ல லக்ஸரி ரூம் போட்டு என்னை போய் தங்க வச்சாரு. என்ன இது என்னோட, போங்க உள்ள போங்க, இதுதான் நீங்க பாட்டு எழுத வேண்டிய ரூம். என்னன்னா பாக்குறா சரிட்டு ஒரே குஷி வேற, ஐயோ சூப்பரா கொடுத்துருக்காங்களே. அங்க போய் உட்காந்துட்டு பில்லை பார்த்தா காஃபி 220 போட்டுருக்கான். ஐயோயோ, நம்ம பழக்கம் இல்லையா, நம்ம சிம்பிளான வாழ்க்கை வாழ்ந்தவங்க, அதனால எனக்கு பாட்டு வரலங்க. அப்புறமேல அவருக்கு சொல்லாம மறுபடியும் கார் கீழே இருந்து கார்ல அந்த பாட்டை போட்டு சுத்திட்டு வந்தோடனே பாட்டெல்லாம் வந்துருச்சு எல்லாம். அந்த மாதிரி அதிகமான செலவுல போய் ரூம் போட்டோம், பாட்டு எழுத முடியாம வந்த காலங்களும் உண்டு. எதுவுமே இல்லாம வில்லேஜ் நடந்துட்டு பாட்டுல இருந்ததும் உண்டு, வீட்டிலேயே உட்காந்து பாட்டுல இருந்ததும் உண்டு. அதெல்லாம் நம்மளுடைய எண்ணங்களை ஒருமையா வைத்துக்கிட்டு இருந்தால் எந்தெந்த வேலையை எந்த இடத்துலயும் எந்த வேலையும் நடக்கும். இப்ப நீங்க ஏதாவது டியூன் பண்றீங்களா, பாட்டு ஏதாவது மட்டம் வச்சிருக்கீங்களா நானா? நீங்க? இல்லையே. ஏதாவது ஒன்று சொல்லுங்க சொல்லுங்க, சும்மா வந்துடும். தானே 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 தாலாட்டு பாட்டு சார். ஓகே. ஆரோ மகளே நானே இல்லையா, அழகிய 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 மயிலே, மானே மகளே அழகிய மயிலே, அந்த மாதிரிதான். இந்த மாதிரி சொல்றதுனால பாட்டாயிடும். ஆமா. சூப்பர் சார். நீங்க ஒரு கம்போசர் ஆயிடுங்க, உங்களுக்கு நிறைய பாட்டு எழுதி தனியா மாதிரி விடுங்க, செம்மன் வரும். மேல அடுத்த லைன் போக வேண்டியதானே, நம்மளும் தேட வேண்டியதானே. பாட்டு இசை ஒருத்தருக்கு மட்டும் சொந்தம் இல்லை, எல்லார்ட்டையும் இருக்கு இசை, எல்லார்ட்டையும் இருக்க எழுத்து, அதெல்லாம் ஒண்ணு சேர்த்து அடுத்த உங்களுடைய ஸ்டெப் மேல போய் காட்டுங்க. அதுக்கு பக்கத்துணையா நான் இருக்கேன் எப்ப வேணாலும். நன்றி நன்றிமா, எல்லாருக்கும் நன்றி, கலந்து கொண்ட எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். வாழ்க வாழ்க. தேங்க்யூ 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 தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். தமிழ் நாஸ்டால்ஜியா வியூவர்ஸ்க்கு இன்னைக்கு ஒரு டெஃபினட்டா ஒரு தமாக்கா எபிசோடா இது அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ஒரு நேரம் அளவு இல்லாம இன்னைக்கு நிறைய போனோம். பட் இருந்தாலும் எல்லாமே அவர் சொன்ன விஷயம் அத்தனையும் ரொம்ப சந்தோஷமா இருந்ததுனால நம்ம இசையோட கலந்துருக்கும் போது நேரம் போவதே தெரியாதுங்கிற மாதிரி இன்னைக்கு ரொம்ப நல்லாவே ஒரு விருந்தா அமைந்தது. அவருடைய பாடல்கள், தெரிந்த பாடல்கள், தெரியாத பாடல்கள் நிறைய பார்த்தோம். நீங்கெல்லாம் அது தெரியலன்னா இது வேணாலும் இருக்கும், அது கேட்கலன்னா தேடி போய் கேட்டு பாருங்க. அடுத்த வாரம் ஒரு அருமையான எபிசோட மீண்டும் உங்களை நான் சந்திக்கிறேன். 201வது எபிசோட். இன்னைக்கு சார பார்த்தோம், அவருடைய உற்ற நண்பர் பாலு எஸ்டிபி அவருடைய எபிசோட், அதுவும் 2000க்கு அப்புறம் அவர் பாடிய பாடல்கள் அடுத்த வார நிகழ்ச்சியில பார்க்கலாம். Until then, stay safe, take care. This is Priya signing off from என்ன பாட்டு பாட. Bye bye.